எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த விடதலை மற்றும் அதில் அமர்ந்திருக்கக்கூடிய பொன்வண்டு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு விடதலை மரம். இந்த விடதலை மரத்தில் பார்த்திங்க அப்படின்னா 2 கலரில் பூக்கள் வந்து பூக்கும். இது பார்க்குறதுக்கே ஒரு அழகாக இருக்கும். இது ரொம்ப பெரிய மரமாக உயரமாக வராது, ஆனால் நார்மல் மரமாக வரும். ஸோ இதை வந்து வேலிக்கரைகளில் வந்து நம்ம வச்சு வளர்க்கலாம். இது தானாகவே இந்த காடு கரைகளில் வந்து வளர்ந்துருக்கு. அப்படி வந்தது தான் அந்த மரம். ஸோ இதை பார்த்திங்க அப்படின்னா, இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், பொன்வண்டு இருக்குது. ஸோ அந்த பொன்வண்டை பார்க்கும்போது அந்த 90s ஞாபகம் தான் வருது. ஸோ 90s கிட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக அந்த பொன்வண்டு வந்து பிடிச்சி அதோட விளையாடுறது, அதுக்கு இரை கொடுக்குறது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து டிசம்பர் லாஸ்ட்டு ஜனவரி 1 இந்த சீசனில் வந்து மழை முடிஞ்சு வரும்போது இந்த பொன்வண்டுகளை வந்து அதிகமாக பார்க்கலாம். ஸோ இந்த சீசனில் இது வந்து வாகை மரம், அப்புறம் கொடுக்காப்புளி மரம், இந்த மாதிரி மரங்களில் வந்து அதிகமாக அந்த பொன்வண்டு இருக்கும். ஸோ இதை என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், அந்த பொன்வண்டை பிடிச்சி ஒரு டப்பாவில் கொஞ்ச நாள் அடைச்சி அதில் வந்து புளிய இலை, அதுக்கப்புறம் வந்து கொடுக்காப்புளி இலை, அதுக்கப்புறம் வாகை மரத்து இலை, இந்த 3 இலையும் அதுக்கு வந்து உணவாக போட்டு அந்த பொன்வண்டை வந்து பாதுகாத்து வளர்ப்போம். அதுக்கப்புறம் வந்து வீட்டில் யாராவது சத்தம் போடுவாங்க. ஸோ தட் அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், திரும்ப காட்டிலே பறக்க விடுவோம். ஸோ இப்படியெல்லாம் வந்து இந்த பொன்வண்டை பார்க்கும்போது அகைன் அந்த ஞாபகம் வருது. நன்றி, வணக்கம்.